அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். எந்தெந்த கல்லூரிகளில் எப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகுது, எந்தெந்த கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்களையுமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VIT வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த அட்மிஷனுக்கு என்ன ப்ராசஸ், என்ன நுழைவுத் தேர்வு, அதுக்கு என்னென்ன படிப்புகள்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VIT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் 1 டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. டீம்டு டு பி யூனிவர்சிட்டினா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகமாக பார்க்கக்கூடிய கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா VITன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த VITயில் பெரும்பாலும் மாணவர்கள் சேர விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் சேர விரும்புவாங்க. அந்த இன்ஜினியரிங் சேர்றதுக்கு VIT EEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோவையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கிறது, VITயில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் நிறைய கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் என்னென்ன கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ண முடியும், அதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ VIT பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்ஜினியரிங் மட்டுமே தான் வந்து அவங்க டீச் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. VITயில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அட்மிஷன் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து சொல்ல போகிறோம். ஸோ VIT பொறுத்த வரைக்கும் UG கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறது வெறும் இன்ஜினியரிங் மட்டும் நினைக்கணும். அப்படி கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக BBA, BCom, அதுபோக ஆஸ் யூசுவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா BCA, BSc ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. அதுக்கான அட்மிஷன்ஸுங்கிறது இப்போ இந்த வரக்கூடிய வருஷத்துக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, VIT வெல்லூர் பொறுத்த வரைக்கும் BBA பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், BComலேயே பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் டெக்னாலஜி, BCom பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ், BCom பேங்கிங் அண்டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ், BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc மல்டிமீடியா அண்டு அனிமேஷன், BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே இவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதை வந்து என்னென்ன கோர்சஸை என்னென்ன ஸ்கூல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாமே ஸ்கூலுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ BBA கோர்ஸை வந்து அவங்க VIT பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து நடத்துகிறாங்க. ஏன்னா இந்த VIT பிஸ்னஸ் ஸ்கூல் தான் வந்து பார்த்திங்கன்னா MBA கோர்சஸ் நடத்துகிறாங்க. VITயில் MBA படிக்கிறது அவ்வளோ மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் BCom ஃபினான்சியல் டெக்னாலஜி, பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ், பேங்கிங் அண்டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இதெல்லாமே என்ன ஸ்கூலுக்கு கீழே கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்சஸ் அண்டு லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கடுத்து BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸை ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே கொண்டு வராங்க. தென் BSc மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன், BSc விஷுவல் கம்யூனிகேஷன், VIT ஸ்கூல் ஆஃப் மீடியா ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஸ்கூலுக்கு கீழே கொண்டு வராங்க. BSc ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் அண்டு டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறீங்க, இல்லை NRIயாக இருக்கீங்க, நீங்கள் +2ல் மட்டும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். அதுவும் அப்ரூவ்டு போர்டில் படிச்சிருக்கணும். ஒன்று நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா CBSEயில் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ICSC. ஸோ இந்த கேட்டகரி கீழே படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே தாராளமாக அப்ளை பண்ணலாங்கிறாங்க. ஸோ நீங்கள் +2ல் மட்டும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய +2 மதிப்பெண்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த +2 மதிப்பெண்கள் எடுத்து அவங்க ரேங்க் பண்ணி அது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க. அந்த கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க. அந்த சாய்ஸை பேஸ் பண்ணி நம்ம தான் வந்து சாய்ஸஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கோர்ஸுங்கிறது அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல்களுக்கெல்லாம் வச்சு நம்ம எப்படி
அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா admissions.vit.ac.in அப்ளிகேஷன்ஸ் யூஜி அப்ளிகேஷன்ஸுங்கிற இந்த வெப்சைட்டில் போய் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட், அதாவது இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து 600 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. நான் ரீஃபண்டபுள்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே காமன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் மொபைலுக்கும் ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் அது மூலமாக லிங்க்கை க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். மற்றும் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தில் பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 600 ரூபா பேமெண்ட் பண்ணி இதெல்லாமே முடிச்சா நம்மளுக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷனுங்கிறது ஓகே சொல்லுவாங்க. அதை தான் இவங்க வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிறப்ப இவங்க வந்து இந்த கவுன்சிலிங்கிறது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வச்சுருக்கணுங்கிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா பாஸ்போர்ட் காப்பி வச்சுருக்கணுங்கிறாங்க. ஹால் டிக்கெட் கம்பல்சரி 12th ஹால் டிக்கெட் வச்சுருக்கணும். 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வச்சுருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த ரிசல்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட +2 ரிசல்ட் முடிச்சுட்டு தான் இந்த கவுன்சிலிங்கிறது நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறப்ப வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து 1 வருடத்திற்கான கல்வி கட்டணம். ஸோ இதில் டியூஷன் ஃபீ இல்லை என்னென்ன கோர்சஸ்க்குன்னு கொடுத்துட்றாங்க. பிசிஏ, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிபிஏ, பிகாம். ஸோ பெரும்பாலான கோர்சஸ்க்கு இதில் எல்லாமே காமனான ஃபீஸ் தான். டியூஷன் ஃபீங்கிறது 1 வருடத்திற்கு 90,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் காசு அண்ட் டெபாசிட் ஒரு 5,000. ஸோ 95,000 ரூபாய் வரும் ஃபஸ்ட் இயருக்கு. வந்து நீங்கள் போய் பிசிஏவோ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிபிஏவோ பிகாம் படிக்கிறதுக்கோ 95,000 ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் பேங்கிங் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 வருடத்திற்கான கல்வி கட்டணங்கிறது 1,27,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இட் வில் பி சேம் ஃபார் பிகாம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஆல்சோ. அதுபோக பிகாம் பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸுங்கிறது 90,000 ரூபாய் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மல்டிமீடியா அண்டு அனிமேஷன் கோர்சஸ்க்கு 99,000 ரூபாய் ஃபீஸ் 1 வருஷத்துக்கு. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் 1,28,000 ரூபாய். பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் 77,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக May 31, 2025. ஸோ நம்மளுக்கு நல்லாவே நிறைய டைம் இருக்குது சரிங்களா. இது இப்போ அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு கூட உங்களோட +2 ரிசல்ட்ஸ் வரவும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் எப்படி படிக்கலாங்கிற ஒரு சின்ன விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ விஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே போய் இன்ஜினியரிங் படித்தாலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த பிஎஸ்சி அதே மாதிரி பிசிஏ கோர்சஸ் படித்தாலுமே பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வரவங்க அவங்க வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக என்ன கோர்சஸ் படிச்சிருந்தாலும் நம்ம போகிறதுக்கு அவங்க வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் போனாலுமே அக்கௌண்டிங்க்கும் ஃபினான்சிங்க்கும் வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிபிஏ பிகாம் கோர்சஸுமே படித்து நீங்கள் வந்து கம்பெனிஸ்குள்ளே போகிறதுக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறாங்க vit.ac.inங்கிற வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நேரடியாகவே கல்லூரியில் போய் விசாரிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனாலும் சரி, எந்த ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நேரடியாக கல்லூரியில் போய் அங்கே போய் விசாரித்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.